அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்று திருமூலர் சொல்வார். குருவின் உபதேசமே மனத்தெளிவை தரும். தெளிந்த மனத்துடன் செயல்படும் செயல், பேசப்படும் வார்த்தை அனைத்துமே பயன் உள்ளதாய் இருக்கும். குருநாதரின் உபதேசங்கள் பல வகையில் பொருள் உள்ளதாய் பயன் உள்ளதாய் இருக்கும். இதை உறுதிப்படுத்தும் உண்மை சம்பவங்கள் இதோ. புது டெல்லியில் காஞ்சி ஸ்ரீ காமாட்சி கோவிலை பாங்குற பராமரித்து பாதுகாத்தவரும் தொண்டர் திரு பொள்ளாச்சி கணேசன் அவர்கள். இவர் காஞ்சி பெரியவரின் மணியான உபதேசங்களான பிடி அரிசி திட்டம், ஜீவாத்ம கைங்கரியம், அநாத பிரேத சம்ஸ்காரம் இவற்றை சலிப்பின்றி செய்து வரும் உத்தமர். குருவின் உபதேசத்தை தலைமேல் தாங்கி தலைநகரில் தொண்டாற்றி வரும் இவருக்கு காஞ்சி மகானின் அருள் விளையாட்டை அனுபவிக்கும் பேறு கிட்டியது. தில்லி குரோல்பாக் பகுதியில் நடைமேடையில் செருப்பு தைத்து பிழைப்பு நடத்தும் ஒரு குடும்பம் இருந்தது. திடீரென்று விதிவசத்தால் குடும்பத் தலைவன் காலமானான். மரித்த உடலை வீதியில் வைத்து கொண்டு தன்னுடைய 2 பெண், ஒரு பிள்ளையுடன் கணவன் உடலை அடக்கம் செய்ய கூட வசதியின்றி தவித்தாள் அபலை மனைவி. அதே நேரம் எதிர்பாராத விதமாக அந்த வழியாக சென்ற பொள்ளாச்சி கணேசன் அருகில் சென்று மனிதாபிமான அடிப்படையில் விசாரித்தார். நிலையை உணர்ந்த அவர் காஞ்சி மகா முனிவரின் தலையாய உபதேசமான அநாத பிரேத சம்ஸ்கார அடிப்படையில் இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தார். அது அந்த குடும்பத்தினருக்கு அன்றைய தேவையை பூர்த்தி செய்தது. எனினும் குடும்பத் தலைவி கணவனை இழந்து 3 குழந்தைகளுடன் ஆதரவின்றி வீதியில் இருப்பதைக் கண்ட கணேசன் அவர்களுக்கு மேலும் உதவ எண்ணம் கொண்டு மகானின் மற்றொரு உபதேசமான பிடி அரிசி திட்டம் மூலம் சேகரிக்கும் கோதுமை மாவை வடதேசமாக இருப்பதால் அவர்கள் அன்றாட உணவான கோதுமை மாவில் தினமும் ஒரு பிடி இந்த திட்டத்திற்கு அளிப்பது வழக்கம். அந்த ஏழை குடும்பத்திற்கு மாதம் அளிப்பது என தீர்மானித்து அதன்படி வழங்கி வந்தார். மேலும் அருகில் உள்ள அடுக்குமாடி வீடுகளில் பிடி அரிசி திட்டத்தில் பங்கேற்பவர்களிடம் வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்ளும்படி அந்த பெண்ணை சிபாரிசு செய்தார். அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு பிள்ளையின் படிப்பு மற்றும் இதர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் ஏற்பாடு செய்தார். அது அந்த ஏழை குடும்பத்திற்கு மிக பெரிய வரமாக இருந்தது. இப்படி காலம் உருண்டோட அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியின் 2 பெண்களுக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டு பையனும் பள்ளி படிப்பு முடித்து ஒரு இடத்தில் வேலைக்கு சென்றான். அனாதரவாக இருந்த குடும்பம் இன்று சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்று தலை நிமிர்ந்து வாழ்கிறது. இவை அனைத்திற்கும் காரணம் அன்பே உருவான காஞ்சி மகானின் உபதேசம் அன்றோ? வறுமையை ஒழிக்க, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்த அரசாங்கம் எவ்வளவோ திட்டங்கள் தீட்டி கோடிக்கணக்கில் செலவு செய்தும் முழு பயனை மக்கள் அடைந்தார்களா என்பது இன்று வரை கேள்விக்குறியே. ஆனால் எந்தவித ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் இன்றி நடமாடும் தெய்வமான மகா பெரியவர் அருளிய எளிய திட்டம் எப்படி பலனை அளித்தது என்பதற்கு இது கண்கூடான உதாரணம். இதுபோல் இந்த திட்டங்களால் பயன் அடைந்தவர்கள் பலர். இதுவன்றோ உண்மையான இந்த மனிதநேயம், உண்மையான சோஷலிசம்? இந்த மாபெரும் புனித திட்டம் தந்த நன்மையை மேலும் பாருங்கள். இப்படி தலை நிமிர்ந்த அந்த குடும்ப தலைவி தன் மகன் சம்பளம் வாங்கியவுடன் பொள்ளாச்சி கணேசனிடம் வந்து தனது நன்றியை நெறிக்குறுகி தெரிவித்ததுடன் தனக்கு மாதம் கொடுத்து கொண்டிருக்கும் பிடி அரிசி திட்ட கோதுமை மாவை நிறுத்தும்படியும் தான் கண்ணால் கூட பார்க்காத ஸ்ரீ காஞ்சி மகானின் அருட்பிரசாதத்தால் உடல் வளர்த்து உயிர் வாழ்வதாகவும் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாய் இனி தினம் தானும் இந்த பிடி அரிசி திட்டத்தில் பங்கு கொண்டு தன்னை போன்ற அனாதைகளுக்கு உதவ போவதாகவும் சொன்னது கணேசனை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியது. ஏழைகளுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு! வந்தவரை லாபம் என்று எண்ணாமல் தன் தேவைக்கு பிடியரிசி வாங்கி கொண்டு மாது தன் நிலைமை முன்னேறியதும் அதேபோல் தானும் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணியது குரு அருளால் வளர்ந்த ஆன்மா என்பதையும் நிரூபித்து விட்டதல்லவா? மனிதன் எதை வேண்டுமானாலும் பிரிய மனம் வைப்பான். ஆனால் தன் பசிக்கு உன்னை எடுக்கும் உணவை பகிர்ந்து கொள்ள மனம் வைப்பது கடினம். ஆனால் காஞ்சி மகானோ அதையும் செய்ய வைத்தார். இந்த புனித பிடி அரிசி திட்டம் மூலம்
கையளவு தானம் தினம் செய்வதால் வாழும் நாளும் புனிதமாகிறது. வறியவர்களும் அந்த தான பலனை பெற்று புனிதமாகிறார்கள். இப்படி தானம் செய்பவர்களுக்கு சிறிதும் வலி இல்லாமல் தானம் பெறுபவர்களுக்கு பெரும் வலிமையை கொடுப்பது ஜகத்குருவின் உபதேசமான இந்த திட்டம். சமுதாய ஏற்றத்தாழ்வை அகற்ற, பசிப்பிணியை போக்க இதைவிட சிறந்த திட்டத்தை எவராலும் சொல்ல முடியுமா? கலியுக கண்கண்ட தெய்வத்தின் மற்றொரு புனித உபதேசமான ஜீவாத்மா கைங்கரியம் செய்த சம்பவத்தையும் பார்ப்போம். இத்துடன் இன்றைய திருவிளையாடல் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.